ஒரு பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு 3 4 5 தொடர்ந்தேர்ச்சியாக பொம்பளை பிள்ளை, ஆண் பிள்ளைகளே இல்லை. அப்படி என்றால் இயல்பாகவே ஒரு விரக்தி நிலைமை வர்றத பார்க்க. இப்ப ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான், வியோஜியை போய் செக் பண்ணிட்டு வாரான். ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி சொன்னா வெளியில சொல்லுவாங்க, பெண் பிள்ளை என்றா பார்க்கலன்னு சொல்லி பொய்ய சொல்றதுக்கு பார்ப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு மக்கள்கிட்ட சொன்னா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாங்க. பொம்பளை பிள்ளைண்டா அல்லாஹ் பரக்கத் செய்வான், ஒரு ஆறுதல் வார்த்தை மாதிரி ஒன்று சொல்றது. ஜாகிலியத்தின் எச்ச சொச்சங்கள் இந்த சமூகத்திலே இருக்குது. என்ன காரணம்? சீதனம். பிரதான காரணம் அதான். கண்மிக்க சகோதரர்களே, ஹதியா எடுக்க வருவாங்க, அல்லாஹு தஆலா அவங்களோட கஷ்டங்களை போக்கணும். எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைகள் கஷ்டமா இருக்குது என்று யாரும் ஹதியா கேட்கறாங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் என்று பெண் பிள்ளைகளை முற்படுத்தி தான் என்ன செய்யுது, ஹதியா கேட்கிறது. சமூகத்தில நிலைமை இது. கண்மிக்க சகோதரர்களே, பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் பாக்கியசாலி, சோர்வு நிலை வந்துடக்கூடாது. ஹதீஜா நாயகிக்கு 40 வயசுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த ஆண்மகனை திருமணம் செய்து கொடுக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷத்தை 40க்கு பிறகு கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருத்தருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அழகிய முறையில் அதை வளர்த்தெடுக்கிறார்களோ அவர்கள் குன்னலஹு ஹிஜாபம் மினன் நார், அந்த பெற்றோர்கள் நரகத்தில் விழவிடாமல் தடுப்பு சுவராக இருப்பார்கள். ஆம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லல, பெண் பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பு. அப்ப நம்ம விரக்தி அடையலாமா, சந்தோஷப்படணுமா? சோர்வு நிலைக்கு போகலாமா, சந்தோஷப்படணுமா? ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு நாளும் விரக்தி அடைய தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் எனக்கான மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இதன் மூலம் வைத்திருக்கிறான். 20 வயசு 25 வயசு 30 வயசு 35 வயசு திருமணம் முடியல, எந்த பிரஷரையும் தலையிலே தேவை. அல்லாஹ் தந்திருக்கிறான். இது ஒரு நிஅமத், இது மிகப்பெரிய ஒரு அருள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்படாத குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பிரத்யேகமான சிறப்பு இருக்கு பெண் பிள்ளைகளுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு பெண் 2 பெண் குழந்தைகளை சுமந்து வாராங்க, 2 பொம்பளை பிள்ளை பசிக்குதுங்கிறாங்க. வீட்டை 3 ஈத்தப்பழம் தேடி பாக்குறாங்க, இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, தூக்கி கொடுக்கிறாங்க. அந்த தாய் 2 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டு மீதி ஒன்றை தனக்கு சாப்பிடுவதற்கு தயாராகிறாங்க. பிள்ளைகள் வேகமாக அதை சாப்பிட்டு உம்மோட முகத்தை பார்க்குது. அந்த தாய்க்கு கவலை வருது. தனக்கென்று வைத்திருந்ததை எடுத்து 2ஆக பிரித்து 2 குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். ஆயிஷா நாய்க்கு இதை பார்த்தவுடன் கவலை, ஆனா கொடுக்கிறது கொண்டுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் நடந்ததை சொல்றாங்க. சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த செயல் அந்த தாயை சுவனம் நுழைவிக்க செய்யும்ங்கிறாங்க. ஒரு ஈத்தப்பழத்தை தன் பெண் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்தது சொர்க்கத்துக்கான பாக்கியம். எங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கட்டும், 8 பிள்ளைகள் இருக்கட்டும், அதை தந்தது ரப். அவன் பாரம் எடுத்திருக்கிறான். ஒரு நாளும் விரக்தி நிலையும் சோர்வு நிலைக்கும் போகக்கூடாது. அது சந்தோஷமானது, மகிழ்ச்சி பட வேண்டியது, பரக்கத் பொருந்தியது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.